ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ரயில்வே குடியிருப்பில் குடும்பத்தோடு வசித்து வருபவர் ராம் பிரசாத். 56 வயதான இவர் தென்னக ரயில்வேயில் டிவிஷனல் சீனியர் என்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதியன்று ராம் பிரசாத்திற்கு அறிமுகம் இல்லாத எண்ணிலிருந்து போன் கால் வந்துள்ளது. போனில் பேசியவர் தன்னை மும்பை சிபிஐ காவல்துறை உயரதிகாரி என அறிமுகப்படுத்தியுள்ளார். மேலும் பான் கார்டு, ஆதார் கார்டு மூலமாக 3 வங்கிகளில் 38 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்துவிட்டதாகவும், அதனால் ராம் பிரசாத்தை கைது செய்ய நீதிமன்றம் பிடிவாரண்ட் வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். கைது செய்வதற்கு முன்பே வீடியோ காலில் விசாரணை செய்ய வேண்டும் எனவும் அந்த நபர் கூறியுள்ளார். ரயில்வே அதிகாரியான ராம் பிரசாத் தனது ஆதாரங்களை வைத்து யாரோ பணம் பெற்று விட்டார்களோ என பயந்து கொண்டே பேசியுள்ளார். இதனையடுத்து போனில் பேசிய நபர் ராம் பிரசாத்தின் குடும்ப உறுப்பினர்கள் வேலை செய்யும் இடம் என பல தகவல்களை கூறியுள்ளனர். அனைத்தும் சரியாக இருந்ததால் உண்மையான சிபிஐ அதிகாரிதான் என ராம் பிரசாத் நம்பியுள்ளார். பின்னர் போனில் பேசிய நபர் விசாரணைக்கு வீட்டில் இருக்கக்கூடாது எனவும், விடுதியில் அறை எடுத்து யாரும் தொந்தரவு செய்யாதவாறு வீடியோ காலில் இணைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனையடுத்து ராம் பிரசாத் கடந்த 1ஆம் தேதியன்று குடும்பத்தினருக்கு தெரியாமல் பெரியமேட்டில் உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளார். வீடியோ காலில் விசாரணையை தொடங்கிய அந்த நபர் 2 நாட்களுக்கு வேறு யாரிடமும் பேசக்கூடாது என ராம் பிரசாத்தை மிரட்டி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளார். பின்னர் 5 கோடி ரூபாய் தந்துவிட்டால் தன்னை விட்டுவிடுவதாகவும் மர்ம நபர் பேசியுள்ளார். அதற்கு தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை, தன்னிடம் இருப்பதை தந்து விடுவதாக ராம் பிரசாத் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ராம் பிரசாத்தின் மனைவி தனது கணவரை காணவில்லை என போலீசிடம் புகார் அளித்துள்ளார். போலீசார் ராம் பிரசாத்திடம் போனில் பேசிய போது தான் ஒரு வேலையாக வந்திருப்பதாகவும், விரைவில் வீட்டிற்கு செல்கிறேன் எனவும் போனில் பதட்டத்தோடு பதில் கூறியுள்ளார். மேலும் தன்னை தேடி யாரும் வரவேண்டாம் என்றும் ராம் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ராம் பிரசாத்தின் மொபைல் சிக்னலை வைத்து போலீசார் தேடியுள்ளனர். போலீசார் விடுதிக்கு சென்றபோது ராம் பிரசாத் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொண்டது தெரிய வந்தது. பணத்தை அனுப்புவதற்கு முன்பாகவே ராம் பிரசாத்தை போலீசார் மீட்டு அவர்கள் உண்மையான அதிகாரிகள் அல்ல, மோசடி கும்பல் என்பதை தெரியப்படுத்தியுள்ளனர். பின்னர் போலீசார் ராம் பிரசாத்தை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மோசடி கும்பல் குறித்து ரயில்வே அதிகாரி ராம் பிரசாத் போலீசிடம் புகார் அளித்துள்ளார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.